இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1939 ஆண்டு முதல் 1945 ஆண்டு வரை இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றது. 6 ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த போர் ஜப்பான் சரணடைந்ததைத் தொடர்ந்து முடிவுக்கு வந்தது. இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உலகப் போரின் 80வது ஆண்டு நிறைவு விழா இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. அதற்காக சீனாவில் மிகப்பெரிய அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெறும் வெற்றி கொண்டாட்டமாக மட்டுமில்லாமல் உலகிற்கு தனது இராணுவ வலிமையை எடுத்துக்காட்டும் வகையில் சீனா இந்த அணிவகுப்பை மேற்கொள்ள இருக்கிறது. அணிவகுப்பில் 10,000 இராணுவ வீரர்கள் பங்கேற்பார்கள் என்றும் நூற்றுக்கணக்கான ஆயுதங்களும் காட்சிப்படுத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் இந்த அணிவகுப்பில் புதின், கிம் ஜாங் உன் ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். ஒரே மேடையில் சீன அதிபர், ரஷ்ய அதிபர், வடகொரிய அதிபர் தோன்ற இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தகைய அணிவகுப்பு நிகழ்வில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளவில்லை. இத்தனைக்கும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். மேலும் 2 நாட்கள் அங்கு தங்கியிருந்தால் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் அணிவகுப்பு நிகழ்வில் மோடி பங்கேற்க முடியும். ஆனால் மோடி அவ்வாறு செய்யவில்லை. அதற்கு முக்கிய காரணம் ஜப்பான். தொடக்கத்திலேயே கூறியது போல் ஜப்பான் தோல்வி அடைந்து சரணடைந்ததால் தான் 2ஆம் உலகப் போரே முடிவுக்கு வந்தது. அந்த கொண்டாட்டம்தான் சீனாவில் நடைபெற இருக்கிறது. அதில் மோடி கலந்து கொண்டால் ஜப்பானுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவை அது பாதிக்கவும் கூடும். இந்தியாவின் நம்பகமான நாடுகள் குறித்து பட்டியலிட்டால் அதில் கட்டாயம் ஜப்பான் இடம்பெறும். ஆனால் சீனா அப்படி அல்ல. எப்போது அது எல்லை பிரச்சனையில் ஈடுபடும், பாகிஸ்தானுக்கு இன்னும் எத்தனை ஆயுதங்களை வழங்கும், இந்தியாவின் வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் தடையாக இருக்கும் என்பதை யாராலும் கூற முடியாது. எனவே சீனாவின் அணிவகுப்பில் கலந்து கொண்டு அந்நாட்டிடம் நட்புக்கரம் நீட்டுவதை காட்டிலும் ஜப்பானுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதே முக்கியம் என்பதை இந்தியா கவனத்தில் கொண்டு செயல்பட்டுள்ளதாக ராஜதந்திரிகள் கூறுகின்றனர்.